ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 28வது அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். இதுவும் சேனைகளின் எல்லாம் வாசிங்க, சொல்லுங்க என்னோட கூட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. வேதாம் வைத்திருக்கிறவர்கள், படிக்க தெரிஞ்சவங்க, படிக்க தெரியாதவங்க கூட நான் சொல்லும்போது என்னோட கூட ரிப்பீட் பண்ணுங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை தான் சொல்றாரு நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், நீ தனிப்பட்ட மனுஷனால கர்த்தர் தனிமையுடையவர் என்று நினைக்காத. நீ தனிமையா இருக்கும் பொழுது உன்னை ஒரு பெரிய சேனையாய் நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், the Lord of hosts. எவ்வளவு பேருங்க அவர் சேனையில் இருக்கிறாங்க தெரியாது. எண்ணுக்கடங்காத பெரிய தூதர்களும் ஒரு பெரிய சேனையோடு கூட தான் கர்த்தர் எப்பொழுதும் எல்லா காரியங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த சேனைகளின் கர்த்தரை குறித்து சில இடத்துல சொல்லப்பட்ட ஒரு 2 வசனங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தை சொல்றாரு, இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இந்த யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று கர்த்தரை உயர்த்தி சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த சேனைகளின் கர்த்தர் கூடவே இருக்கிறவர். இந்த யாக்கோபுடைய ஆண்டவர் என்று ஏன் அவர் குறிப்பிடுகிறார் என்றால், கவனிங்க, இவர் யார்? யாக்கோபு தனிமையாய் புறப்பட்டு தாய் வீட்டிலிருந்து போறான், கைவிடப்பட்டதை போல இருக்கிறான். மாமா வீட்டுக்கு போறான். மாமா வீட்டில் போயிட்டு கொஞ்ச நாள் தங்கி இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை அங்க மாறிடுச்சு. 20 ஆண்டுகள் அங்கே இருக்கிறான். விருந்தாளியா இருந்தவன் இன்னைக்கு விரோதிக்கப்படுகிறதை போல அங்கங்கே துரத்தப்படுகிறான். அங்கங்கே காடுகளிலும் மலையிலும் வயலிலும் படுத்துக்கொண்டு வெயில் உஷ்ணத்து இருக்கும் போது யாருமே கூடல, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, மாமாவும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை. கர்த்தரே சேனையோடு கூட அவனோடு கூட இருந்து கொண்டிருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்களா? அவங்க மாத்திரம் நல்ல உற்சாகமா என்னோடு கூட இந்த ஆராதனையிலே உடைய சத்தங்கள் ஓயாதபடிக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, ஒருவேளை அந்த ஆராதனையுடைய பாதி பேர் இங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனோடு கூட அசைவாடி கொண்டே இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்தி உங்களுக்குள்ளே இந்த சேனைகளுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வரும். When the psalmist declares his word, he says, the Lord of hosts gives protection. சேனையுடைய கர்த்தர் எதை செய்கிறார் என்றால் பாதுகாப்பை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சேனையுடைய கர்த்தர் யாருங்க? பாதுகாக்கிற ஆண்டவர். அதனால்தான் மேற்கோள் காட்டி ஒரு மனுஷனை உதாரணப்படுத்தி சொல்லுகிறார். இந்த மனுஷனுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மனுஷனை பாதுகாத்துக் கொண்ட அதே ஆண்டவர் என்னையும் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர் தான் என் கூட இருக்கிறார். என் கூட யார் இருக்கிறா? சொல்லுங்க. யார் அமைதா தலையெல்லாம் ஆட்டக்கூடாதீங்க, எல்லாம் சாயத்தான் சொல்லணும். சொல்லுங்க, யார் என்னோடு கூட இருக்கிறா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டவர் யார்? வெயிலையும் பாதுகாத்துக் கொள்வார், வெள்ளத்திலையும் பாதுகாத்துக் கொள்வார், வியாதியிலையும் பாதுகாத்துக் கொள்வார், வறுமையிலையும் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு நாள் என்னை விடவே மாட்டார். எல்லாவற்றையும் என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லாஹ் சொல்றார், உன்னை விட்டு விலகுதில்லை, உன்னை கைவிடுறதில்லை, எல்லாத்திலையும் உனக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றாவது விஷயம். முதலாவது விஷயம் என்னதுங்க? சேனைகளின் கர்த்தர். நல்ல சத்தமா சொல்லுங்க. என் கூட எதுக்கு இருக்கிறார்? சும்மாவே இருக்கிறாரா? எங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் மாதிரி ஒரு ஆள் தத்துவத்தில் ஒரு ஆள் கூடவே இருக்கிறார். எங்க வீட்டில் நாங்கள் 4 பேர், 5வது ஒருத்தராக இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு இல்லைங்க. என்னை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு என்னோடு கூடவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதோ அவர்களோட வாயினால உச்சரித்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சேனைகள் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற வரையில பாதுகாப்பை பற்றி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளைவுக்குள்ள நான் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு பெரிய பாதுகாப்பு இல்லை. நீங்க இருக்கிறபடினாலே உங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் பெரிதாக இருக்கும். ஆண்டவர் கூட இருந்துட்டார்னா உங்கள் நம்பிக்கையெல்லாம் காலையில் எழுந்த உடனே என்ன தெரியுமா? உயிரோடு எழுந்துட்டேன், மூச்சு விடுறேன், இப்போ என் கூட கர்த்தர் இருக்கிறார். அவ்வளோதான். என்னதுங்க? அவ்வளோதான். டு ஷேக் தட் தாட், அந்த சிந்தனை அசைக்கிறதுக்கு தான் பிசாசு. நீ ஆனாத, உனக்கு ஒன்றுமே இல்லை, எவ்வளோ மாத்திரை சாப்பிட்ற, எதனா நடக்குதா பார்த்தியா, நீ தோற்று போயிட்டு தான் இருக்கிற, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். நீ உடனே மேற்கொண்டு எதை சொல்ல வேண்டும் என்றால், நான் தனியாகவும் இல்லை, நான் வியாதியஸ்தனும் இல்லை, என்னால் முடியாமல் இல்லை, என் கூட ஒரு பெரிய சேனை இருந்து கொண்டே இருக்கிறது. அதை ஆளுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அதை ஆளுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் என்னை விடவே இல்லை, என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உங்களோடு சொன்னேன். அதனால தான் நாமெல்லாம் இந்த பாட்டெலாம் பாடக்கூடாது. என் கூடவே ஏசையா ஏன் கூட இருக்க மாட்டாரா? நான் எப்பவுமே கூட தான் இருக்கிறாரு. நீ ஒன்று தான் சொல்லணும், என் கூடவே இருக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படி யாருன்னா பாட்டு கட்டது இருந்தால் காட்டுங்க. அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய 2வது அதிகாரங்களிலே
4வது வசனத்தை இப்படி வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. ஆகா எங்க இருக்குதுன்னு தேடினீங்கன்னா 1090வது பக்கத்தில். வேதாகமம் படிக்காதவர்கள் இல்லை படிச்சுட்டு அது மேலே அக்கறை இல்லாதவங்க இங்கே என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் முன்னேறிட்டு என்ன பண்ணணும், வசனத்தை பிரதானமாய் படுத்தி கொள்ள வேண்டும். 1090வது பக்கத்தை அப்படி வாசிக்கிறோம். ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள், கர்த்தர் சொல்லுகிறார், யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ என்ன பண்ணு, தைரியமா இரு, தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்க தைரியமா திடன் கொள்ளுங்கள் என்று சொல்றது யார் சொல்றா தெரியுமா? என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களோடு இருக்கிறேன்னு யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் போய் இவ்வளவு நேரம் தேடி முடிச்சிங்க? தேடி முடிச்சவங்கலாம் திரும்ப இப்ப சொல்லுங்க, அதை பார்த்துட்டு சொல்லுங்க, நான் தனியா இல்லை, சேனைகள் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பாதுகாப்பை தருகிறார். பாதுகாப்பை தர்றது மாத்திரம் இல்லை, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தைரியமா இருக்க சொல்றாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு, எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நான் செய்ய வேண்டியதை அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றால் என் காலில் இடராதபடிக்கு அவர்கள் காத்துக்கொள்ளுவார்கள். காலைல கிளம்பின உடனே சொல்லுவார், என் பையன் வந்து கிண்டி வழியாக போகிறான், கிண்டி பக்கம் 10 பேர் நில்லுங்கடா. அல்லேலூயா. கதை சொல்கிறேன்னு நினச்சிங்களா? நிறைய பேருக்கு அப்படியே தூக்கத்தில் அப்படியே சுருண்டு கேட்குறீங்க. நான் இப்போ தான் எச்சரிச்சிட்டேன், தூங்காதீங்க, விழிச்சிருந்து கேளுங்க. என்னதுங்க அப்படி? காலையில் நான் வீட்டில் இருந்து நான் கிளம்பின உடனே நீங்கள் நினச்சிக்கிறீங்க மினிஸ்டருக்கெல்லாம் தான் அப்படி நடக்குதுன்னு. கிளம்பின உடனே அப்படி எல்லாம் அட்டாட அப்படியே ஓடுவான். ஒருத்தன் கருப்பு சடையை போட்டு அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், ஜீப்பில் ஓடுறான், இங்கே ஓடுறான், அவருக்கு முன்னாடியே ஓடுறான், ஒருத்தன் தொங்கிட்டு ஓடுறான். சிரிச்சுக்கோ, உனக்கு இருக்கிறதெல்லாம் டெம்பரரி, என்னைக்கு வேணாலும் அவனே திரும்பி உன்னை சுட்டுருவான். லைவில் இதை போட்டு அதை நான் யாரையோ சொல்லிட்டு நினச்சிடாதீங்கடா. அப்படி தான் நடக்குது. எத்தனையோ முறை நடந்திருக்குது. செக்யூரிட்டி நின்றவங்களே சுட்டானுங்க டுமார்னு. எனக்கு செக்யூரிட்டி கொடுத்துருவங்க என்னை எதுவுமே சேதப்படுத்த மாட்டாங்க, என்னை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு. இன்னும் நான் முன்னோக்கி போயிட்டே இருக்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு ஒரு சேனையை வைத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் வாயை திறந்து ஒரு ஆமேன் சோத்திரம் சொல்லி அதை உச்சரிங்கள். எனக்கு முன்னால் ஒரு சேனை போகிறது, எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு. வாயை திறந்து சொல்லி பாருங்க, வழியை ஆயத்தப்படுத்த, என் பாதைகளை செவ்வையாய் மாற்ற, எல்லா கோணலானதை செவ்வையாய் மாற்ற, நான் முன்னோக்கி போக, நான் ஜெயமாய் கடந்து வர கர்த்தர் சொல்றாரு, திடன்கொள், சேனைகளின் கர்த்தர் சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபுடைய தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர், இந்த சேனையின் கர்த்தராலே இதுவும் வருகிறது. அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். என்னது வருது சொல்லுங்க, இதுவும் சொல்லுங்க. நான் பேசுறதெல்லாம் கூட பேசுங்க, பரவாயில்ல. நான் ஸ்கூல் டீச்சரும் இல்லை, ஹெட் மாஸ்டரும் இல்லை, ஊழியக்காரன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்து நீ சொல்றத நான் சொல்ல மாட்டேன்னா நீ கர்த்தரையே எதிர்க்கிற, என்னையா எதிர்க்கிற. சொல்லாட்டி போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சொல்லினா உனக்கு ஆசீர்வாதம். ஸ்கூலில் சொல்லித்தரும் போது குச்சி வச்சுன்னு சொல்லும் போது சொல்கிற, ஏன்னா அவன் மார்க் போடுறான், ஒரு 10வது வரைக்கும் தான் நீ தாண்டியே வர்ற. ஆனால் கர்த்தர் வார்த்தையை நான் சொல்கிறத நீ சொல்லிக்கொண்டே இருப்பா என்றால் அது உன்னை வாழ்நாளெல்லாம் நடத்தி கொண்டே இருக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதமான இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அதனால தான் இதை தைரியமாக சொல்லுங்க சொல்கிறேன், இதுவும் சேனையில் கர்த்தராலே வருகிறது. 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்று, ஆச்சரியமான ஆலோசனை. சத்தமா சொல்லுங்க, ஆச்சரியமான ஆலோசனை. ஆச்சரியமான ஆலோசனை. செயல் மகத்துவமாயிருக்கும், செய்த முடிப்பார். இதுவும் சேனைகள் கர்த்தராலே வருகிறது. ஆச்சரியமான ஆலோசனை, ஆச்சரியமான ஆலோசனை, மகத்துவமான செயல். மகத்துவமான செயல். இங்கிலீஷில் சொல்லணும்னா, I want to give you 2 words. One, amazing advice. There's no one can give you an advice like God. He's a wonderful counselor. அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எல்லாம் சொல்ற அதே வசனத்தில் இருக்குது. அவர் என்னதுங்களா? ஆலோசனை கர்த்தர். நான் மறந்துடுறீங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒண்டி தான் சொல்லுவீங்களா? டிசம்பர் ஒண்டி தான் பேசுவீங்களா? இப்போ ஞாபகம் வச்சுங்க, அவர் யாருங்க? ஆலோசனைக்கு கர்த்தராய் இருக்கிறார், ஆளுகிறவராய் இருக்கிறார். எல்லா ஆலோசனையும் அவரிடத்துல தான் வருது. நீங்க வேணா சொல்லலாம், ஈலான் மஸ்க் கிட்ட இருந்து வந்துக்குதுன்னு. போடா, இதெல்லாம் போடுங்கடா, எவனா எதிர்க்கிறேன்டா. ஈலான் மஸ்க் தான் இன்னைக்கு அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்றாரு. புஷ்ஷுக்கு அவன் பேர் ட்ரம்புக்கு ஆலோசனை.
உன் ஆலோசனால ஒண்ணுமே கிடையாது. இயேசுவின் இடத்துல இருந்து ஆலோசனை வரும். ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை எப்படி இருக்குமா தம்பி? ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்க. அந்த ஆச்சரியம் உடனே அப்படி பயங்கர அஸ்டானிஷிங் வந்து அப்படி பயங்கரமாக இருக்கலாம். ஆச்சரியம் எப்படி தெரியுமா? சில நேரத்தில் சொல்லுவார், நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். அதில் என்ன ஆச்சரியம்? அது ஒரு ஆச்சரியம். ஏன்னா அதில் ஆச்சரியமாக செய்ய போகிறாரு. இல்லையா? எடுத்து வாசித்து பாருங்களேன். பல இடங்கள் அப்படி தான் போட்டிருக்குது. போய் அவங்க பயங்கர பாப்பா இப்படி எப்படின்றாங்க. சிவந்த சமத்துக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ அற்புதத்தை பார்த்துட்டானுங்க. ஒரே ஐயோ சித்திரம் போகுதா, டே மோசே ஏன்டா சாவடி இது கடை இங்கே கூட்டு வந்தா ஊயினோட இவனை என்ன பண்ணிட்டான், டென்ஷன் ஆகிட்டு ஆண்டவரே வலது புறத்துல இது இடது புறத்துல இது பின்னால் இந்த சேனத்தோரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஆண்டவர் சொல்கிறே நின்னும் ஜனத்துக்கிட்ட சொல்லு பயப்படாமல் இருங்கன்னு சொல்கிறா. இல்லையா? என்ன சொல்கிறாரு? பயப்படாமல் இருன்னு சொல்கிறா. இந்த யுத்தம் உங்களுக்கு இல்லதா, எந்திரா இந்த யுத்தம் நான் அதை முடிச்சு கொடுத்துருவோண்டா. இல்லையா? ஆச்சரியமா இருக்கும் ஆலோசனை. இல்லையா? சொல்லுங்க. அமேசிங் அட்வைஸ். நம்ம ஆண்டவரை போல அமேசிங் அட்வைஸ் பண்றதுக்கு there is no one. இல்லையா? ஆச்சரியமான ஆலோசனை. சொல்லுங்க. accomplished actions. இல்லையா? பரவாயில்ல, இங்கிலீஷ் சொல்லுங்க, நல்லது தானே. தெரியலனாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. accomplished, மகத்துவமாய் செயலை முடிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான். நம்ம வந்து எப்படி த்ரில்லிங்காக என்னென்னமோ பண்ணிக்கின்னு எல்லாம் பண்ணி வச்சுருப்போம். முடிவு சரியாக முடியவே முடியாது. இல்லை, உட்காந்து புலம்பின்னு இருப்போம், நல்லா இப்படி முடிஞ்சுதான் நல்லா இருந்திருக்கும், முடியல. கர்த்தர் அப்படி கிடையாது, மகத்துவமாய் முடிப்பார். சொல்லுங்கள், மகத்துவமாய் முடிப்பார். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. ஆலோசனை கொடுக்கறதுக்கும் என்ன பண்ணுவார்? சேனையோடு கூட வருவார். அதை செயலிலே முடிக்கவும் கர்த்தர் சேனையோடு கூட வருவார். வாயை திறந்து சொல்லி பாருங்க. உங்க வீட்டிலேயோ உங்க வேலையிலேயோ உங்களுடைய காரியங்களில் அந்த சேனை செயல்படுகிறதை பார்ப்பீர்கள். என் மனசுல யோசிச்சிருக்கிறேன்னு சொல்றோம் விசுவாசி இல்லை, வாயை திறந்து பேசுறவே. எந்த மனுஷன் தன் நாவினாலே இயேசு ஆண்டவர் ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கிறானோ அவன் தான் விசுவாசி என்று போடப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இதில் ஒரு பெருமை. நான் மனசுல யோசிந்தேன். நீ மனசுல யோசிந்த என்ன யோசனை யாருக்கு நான் தெரியும்? வாயை திறந்து சொல்லு. என்னன்னு சொல்லு? ஆச்சரியமாய் ஆலோசனை தருவார். ஆச்சரியமான ஆலோசனை வரும். ஆச்சரியமான ஆலோசனை கர்த்தர் எனக்கு தருவார். மகத்துவமாய் இதை செய்து முடிப்பார். இதை அதிகமாய் புரிந்து கொள்ளும்படிக்கு தான் ஒரு சம்பவத்தினூடாய் நான் இந்த காலையில் உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் என்னோடு கூட ஏவி கொண்டிருந்ததை 1ஆம் தேதி சற்று துவங்கினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. நடுவில் 3 பிரசங்கம் கேட்டு முடிச்சிட்டீங்க. இன்னும் 30,000 பிரசங்கத்தை யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டு முடிச்சதுனால ஒருவேளை இந்த பேசின வார்த்தை மறந்திருந்தால் நான் திரும்ப அதை ஞாபகப்படுத்தும்படிக்கு இந்த கடைசி வாரத்தில் நிற்கிறேன். அதை எங்கிருந்து பேசுகிறேன் என்றால் இந்த 2 நாளாகம புஸ்தகத்தில் அதை மாத்திரம் எடுத்துங்க, அந்த பகுதியை எடுத்துருங்க. ஏன்னா நான் ஒன்று பார்த்துறேன், சபையில் இருக்கிறவங்க ரொம்ப பிரில்லியன்ட். நாம ஒரு அதிகாரத்தை சொன்ன உடனே குயிக்கா ரோபோ மாதிரி அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அப்படியே உடனே ஸ்கேன் பண்ணி எல்லா 37 வசனத்தையும் வாசிச்சு முடிச்சு எனக்கு எல்லாம் தெரியும் என்று அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துப்பீங்க. அதால உங்ககிட்ட நான் சீக்கிரட்டா கொஞ்சம் போனாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளாம் புஸ்தகத்தை மாத்திரம் எடுத்துங்க. எத்தனாவது அதிகாரம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க அவ்வளோ பிரில்லியன்ட் ஆச்சு. எடுத்துட்டு நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய அம்மா மாதிரி தான் மீன் அப்படி கண்ணாடிலாம் போடுங்க. எனக்கு முன்னாடி நீங்கள் ஓடுனீங்கன்னா உங்களை பிரசங்கர் ஆக்கியிருப்பார். இன்னைக்கு என்ன தான் பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறாரு. இதே சம்பவத்தை நீ 10,000 முறை வாசிந்தாலும் இன்னைக்கு ஒரு வெளிப்பாட்டை அதுலேருந்து கொண்டு வரணும்னு கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இதே சம்பவத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வேறொரு வெளிப்பாட்டை இதுக்குள்ளே தரும்போது அதை பெற்றுக்கொள்கிறது நிற்கிறவங்க கொஞ்சம் எதை சொல்கிறாருன்றதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறேன். யோசபாத் என்ற ஒரு ராஜா. இந்த ராஜா அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த அநேக ராஜாக்கள் மத்தியில் இவர் ஒரு ராஜாவாக இருந்தார். அவருக்கு முற்பிதாக்கள் இருந்தாங்க, முன்னாடி சில தலைமுறைகள் ராஜா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒழுங்கினமாய் கர்த்தரை சேவிக்காமல் விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்து பயங்கரமான காரியங்களை செய்தவர்கள் இருந்தார்கள், சில பக்தியானவர்கள் இருந்தார்கள். இப்படி கர்த்தரை சேவித்த ஒரு சில ராஜாக்களிலே, இஸ்ரவேலிலே யூதாவிலே ஆண்ட ஒரு சில ராஜாக்களே இந்த யோசபாத் ஒரு தேவனுடைய நற்சாட்சி பெற்ற மனுஷனாக இருந்தான். அதனால தான் அவனுடைய பேர் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்திலேருந்து அவன் எப்படி ஆண்டவரை சார்ந்திருந்தார் என்பதை இன்றைக்கும் பேச முடிகிறது. சரி, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இருந்தாலும் சோதனை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற பரீட்சைன்றது எல்லாருக்கும் வரும். கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன வரும்? பரீட்சை என்பது வரும். சொல்லுங்க, வாயில சொல்லுங்க. பரீட்சை வரும், சோதனை வரும். நான் நல்லா ஜெபம் பண்றேனே,
40 நாள் முடிச்சு 21 நாள் முடிச்சு இப்ப 100 நாளா மாத்தி இருக்கிறேனே, என் உபாஸ் பரீட்சைனா சோதனை வரும். கர்த்தரை சார்ந்திருந்தா சொல்லுங்க சார், சோதனை வரும். ஆனா அந்த சோதனையில கர்த்தர் ஆச்சரியமான ஆலோசனையை தருவார். யார் என்னோடு இருக்கிறீங்க? அதை தான் நீ காலில் மேற்கோள் காட்ட, அதை சொல்ல தான் இந்த இடத்துல கர்த்தரை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. என்னதுங்க சோதனையில? சொல்லுங்க, சோதனையில ஆச்சரியமான ஆலோசனை வரும். சோதனையும் தருவாரு. வசனம் சொல்லுது, சோதனையிலேருந்து எப்படி தப்பித்து போகணுன்றத வழியா அவர் காண்பிப்பாரு. அதை ஜெயமாய மாற்றி போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்களோ அவர்களை என்னோடு கூட கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றியை செலுத்தி உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகளை நீக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு ராஜா யோசபாத் ராஜா இவ்வளோ நல்ல மனுஷனா இருந்தாலும், இந்த மனுஷனுக்கு இப்போ வாங்க 2 நாலாம் புத்தகத்துடைய 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். இந்த வசனத்துடைய முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இதற்கு பின்பு நல்ல காரியங்கள்லாம் நடந்து முடிகிறது. அவன் தான் சொல்றான், உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்று சொல்லுகிற அந்த மனுஷன் இதெல்லாம் கடந்து ஆண்டவரை சார்ந்திருந்த மனுஷனுக்கு இதற்கு பின்பு, சொல்லுங்க இதற்கு பின்பு, சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லுங்க, இதற்கு பின்பு 3 கூட்டம் எழுப்பி வருகிறது. மோவாபியரும் அம்மோன் புத்திரரும். இதை கடந்து அம்மோனுக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, ஒரு கூட்டம் திரண்டு வருகிறது. அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, ஏராளமான ஜனங்கள். சொல்லுங்க ஐயா, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு 2 பிரச்சனை இல்லையா, ஒரே பிரச்சனை தான் சார். என்ன இல்லை? ஒரு பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, 2 பிரச்சனை இல்லை. பிரச்சனை தான் என் வாழ்க்கை. பிரச்சனை நிறைய ஒருத்த ஜோக்காவே சொல்லுவாங்க, பிரச்சனை தான் என் படுக்கையா இருக்குது. பிரச்சனையை தலைனை வச்சு என்ன பண்ற, தூங்க எங்க முடியும், படுத்துக்கு தான் முடியும். அப்போ இந்த மனுஷனுக்கு எப்படி வந்துருச்சுன்னா, இவன் கர்த்தரை சார்ந்திருந்தவன். சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்திருந்தவன் பயபக்தியாய் அரசாட்சி செய்கிறான். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு எப்படிப்பட்ட சோதனை? ஏராளமான சோதனை. சொல்லுங்க, ஏராளமான சோதனையில் இவன் தப்பி மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்க, இந்த வசனத்துடைய முதல் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத், சொல்லுங்க, அப்பொழுது யோசபாத் பயந்து. பிரச்சனை வந்தாவே பயம் வரும். சொல்லுங்க, எல்லாரும் எனக்கு கூட சொல்ற அந்த வார்த்தைகளை சொல்லிட்டே இருங்களேன். ஏன் சொல்றேன்னா, எல்லாத்துலேயும் ஒரு ஆழம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா உட்காந்து வாய் மூணு வச்சுக்கூடாது, வாயத்தான் சொல்லணும். சொல்லுங்க, பிரச்சனை என்ன? சொல்லுங்க, பயம் வரும். இங்கே யாருன்னா சொல்லுங்களேன், நெஞ்ச நிமித்தி சொல்லுங்களேன், பிரச்சனைலாம் வந்தால் அப்படியே நிற்பேன் நான், ஒரு மாதிரி இடி தாங்கி மாதிரி இருப்பேன். என்னெல்லாம் யாரும் தொட முடியாது, எல்லாருக்கும் வரும் பயம். அல்லேலூயா. பிரச்சனை வந்தால் பயப்படலான்னு நீ மனுஷன் இல்லை, நீ மிருகம்னு நினைக்கிறேன். பிரச்சனை வந்தால் பயம் வரும். அல்லேலூயா. பிரச்சனை வந்து இவருக்குன்னா வந்து சொல்லுங்க, என்ன சொல்றதுங்க? அப்பொழுது யோசபாத் பயந்து. எதுக்கு பயப்படுறான்? ஏராளமான கூட்டம் வந்து விட்டது என்று. அல்லேலூயா. இவனிடத்துல, இவனும் ஒரு ராஜா, இவனும் அரசாட்சி செய்கிறவன், இவனிடத்துல சேனைகள் உண்டு, இவனிடத்துல கூட்டம் உண்டு, ஆலோசகர்கள் உண்டு, இவனிடத்துல படை தளபதிகள் உண்டு. ஒரு ராஜானா இருக்காமல் இருக்குமா? அது இஸ்ரவேலில் சீசன் ஆகிட்டு வராங்க. சீசன்னா அவர்கள் பயிற்சி பெற்று இன்றைக்கு ராஜ்யமாய் கடந்து, ராஜாக்கள் கடந்து. இவர் முதல் ராஜா கூட கிடையாது. முதல் ராஜானா அறியாமலே, யாருமே கூட இல்லை, இவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இல்லை. இவர் நல்ல எல்லாம் அப்படியே அந்த கூட்டம் டிராவல் பண்ணிட்டே தான் இருக்குது. யாரெல்லாம் அந்த சேனையோ சேவை ராஜா மாறுகிறார்கள். ஆண்டுகள் கடந்து வர்றதுனால இவர்கிட்ட நல்லா கவனிங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு விளக்குறேன்னா, உங்களுக்கு முக்கியத்தை சொல்லும்படிக்கு தான் விளக்குகிறேன். ஏனென்றால் இதெல்லாம் இருந்தாலும் நல்லா கவனிங்க, அந்த வசனத்துடைய தொடர்ச்சியை வாசிக்கிறான். பயந்த பிற்பாடு செய்கிறத பாருங்க. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. சொல்லுங்க, அதுதான் முக்கியம் சார். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதையை எக்ஸாஜரேட் பண்றேன். ஏன் தெரியுமா? இவ்வளவு விஷயம் இருந்தாலும் ஒரு காரியம் அவனுக்கு விரோதமாய் வருகிறது, ஒரு சேனை, ஒரு பெரிய திரள் அவனுக்கு விரோதமாக வரும்பொழுது அவன் செய்கிற முதல் காரியம், அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான். இந்த அல்லேலூயாலாம் போதாது, இது இந்த கூரையை கூட தாண்டாது, அந்த கேட்டை கூட தாண்டாது. கூரையை விட்டுருங்க. அதனால கர்த்தரை தேடினான் என்று சொன்னா நீங்க ஆமா, நானும் கர்த்தரை தான் தேடுவேன்னு சொல்லணும். அல்லேலூயா. பிரச்சனை வந்தோன்னா ஐயோ அம்மா, நமக்கு வந்து பெஸ்ட் கவுன்சிலர் நம்மளே வச்சுருப்போம். நமக்கு யாருங்க?
நமக்கு நிறைய பெண்கள் திருமணமாக தப்பாக எடுத்துக்காதீங்க, நிறைய திருமணமான பெண்கள் உடனே அம்மாவுக்கு ஃபோன் அடிப்பாங்க. அம்மா உயிரோடு இருந்தா, மா இப்படியாச்சம்மா இந்த பழா பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து, நம்ம சபையில் இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்கனால தைரியமாக சொல்லிடுறேன், இந்த பழா பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து மாட்டிட்டு கிடக்குறேனம்மா இப்படி சொல்கிறாங்களே. அம்மா பெரிய ஆலோசனை கொடுக்குறான்னு, நீ உடனே பெட்டி கட்டின்னு வந்துரு. அம்மா கொடுக்குற ஆலோசனை என்னது? உடனே கட்டு, எல்லாத்தையும் உடனே கட்டு, இல்லை நான் வரட்டா, அப்பா ஒன்றா வரட்டா, மாமாலாம் கூப்பிட்டு வரட்டா. இதெல்லாம் ஆலோசனை? இதெல்லாம் ஆலோசனை? இதல்ல. மனுஷன் இதுதான் செய்து கொண்டிருக்கிறான். விசுவாசி அதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் இன்றைக்கு காலையில் எச்சரிக்கிறார். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? மனுஷன் செய்கிறதை விசுவாசி செய்யக்கூடாது. அல்லேலூயா. எடுத்தோடனே புசுகனை எடுத்து போன் எடுத்து இவங்க அனுப்புறது உன் ஃப்ரெண்டு, நீ நினைச்சுக்கிற அவன் தான் பெரிய இவன்ட்டு. எவனுமே கர்த்தருக்கு மீறின ஆலோசனையை தர முடியாது. எதிரவே நம்புறீங்க? ஆலோசனை கர்த்தர், அதை ஞாபகம் வச்சுங்க. யார் நம்முடைய ஆண்டவர்? ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர். இந்த ராஜாக்கு இல்லாம இருந்த ஆட்களா? யோசபாத்துக்கு ஆட்கள் இல்லாம இருந்திருப்பாங்களா? யோசபாத் என்ன செய்கிறான்? பயந்த உடனே முதலாவது செய்யறது தெரியுமா? கர்த்தரை தேடுகிறதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துறாயா. ஒரு புருஷன் கலங்கி பதற்றமா வீட்டுக்குள்ள வந்த உடனே நீ உடனே செய்ய வேண்டியதா தெரியுமா? பயப்படாதீங்க, நாம கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லுகிற மனைவி நல்ல மனைவி. குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். குணசாலி இல்லாதவளோ பல ஆலோசனைகளை தந்து அந்த வீட்டை உடைச்சிருவா. கூட இருக்கிறீங்களா? முதல் விஷயம் அதான் சொல்லணும். நல்ல மனைவியினுடைய அடையாளம் அதுதான். பயப்படாதீங்க, ஆக்சிஸ் பேங்க்ல லோன் எடுக்கலாம், பயப்படாதீங்க, பஜாஜ் கேபிட்டல் தருவான் எல்லாம். ஏய், அந்த ஆலோசனை நீ தரணுமா? அதுக்காக திருமணம்? அதை தரதுக்கு 10,000 பேர் வெளில காத்துட்டு இருக்கிறான், டெய்லி போன் பண்றான். அவனை விட நல்ல ஆலோசனை தந்துருவியா? அவனோட லோன் வாங்கி தந்துருவியா? உன்னால செய்ய முடியாது. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உடனே எழும்பி எதை தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நாம் கர்த்தரை தேடுவோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம், நாம பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளை வைத்து நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் வெற்றியை தருகிறதற்கு அது சூழ்நிலையை மாற்றி போடும். ஐயா, எதை பேசிக் கொண்டிருக்கிறேன்? ஆச்சரியமான ஆலோசனை. எது சார்? சத்தமா சொல்லுங்க. ஆச்சரியமான ஆலோசனை வேண்டும் என்றால் நீ தேவனை தேடுகிறதற்கு உன்னை உடனே ஆயத்தப்படுத்துவாய் என்றால், உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் அப்படியே போயின்னு சொல்ல, உடனே முதல் விஷயமே எனக்குள்ள என்ன தெரியுமா வரணும்? கர்த்தர் இருக்கிறார், சேனைகள் ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைப்பார். ஆண்டவர் எப்படி இதுலேருந்து என்னை விட்டுருவாரு? ஆண்டவர் எப்படி என்ன இதுலேருந்து விட்டுருவாரு? இதுவரையில் என்னை வெக்கப்பட்டவே விடலையே ஆண்டவர், ஒரு நாள் என்னை வெக்கப்படலையே, எப்படி நான் இதில் வெக்கப்பட்டு போவேன்? கர்த்தர் என்னை விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு அந்த தாட்டு தான் ஃபர்ஸ்ட் தாட்டாக வருதோ அவன் தான் விசுவாசின்ற கேடரில் முன்னோக்கி போயிட்டே இருக்கிறான். இல்லைலாம் நீலாம் சும்மா நெஞ்சை தூக்கிட்டு காலரை தூக்கிட்டு நான்லாம் இத்தனை வருஷம் விசுவாசி இவ்வளோ ஏய், அந்த கணக்கு இருக்கட்டும். எந்த கணக்கு முதல்ல பார்ப்பார்னா, எவ்வளோ கர்த்தரை தான் நான் சார்ந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? எந்த மனுஷன் கர்த்தரை சார்ந்திருந்து சொல்றாரு, நல்லா கவனிங்க. அப்பொழுது யோசபாத் பயம் வந்துடுச்சு. ஆனால் பயந்த உடனே இங்கேயும் அங்கேயும் ஓடி தலையை பிச்சுக்கிட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சில ராஜாக்களை பார்த்துருக்கிறீங்க, மேடையில் அங்கே போய் உப்பரைகளை நடக்கிறோம், இதை பண்ணுறான். சில ராஜாக்கள் இதிலே வேதாகமத்தில் இருக்குது. உப்பரையில் போய் நடக்கிறோம், 10 பேரை கூப்பிட்றோம், ராத்திரிலாம் தூக்கம் புக்கெல்லாம் புரட்டி பார்க்குறவங்களாம் இருக்கிறானுங்க. ஆனால் யோசபாத்தை கர்த்தர் எனக்கு பிடிக்கும்படிக்கு காண்பித்து ஆவியிலே வெளிப்படுத்தி நீங்கள் பேச வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தன் பயத்து நடுவில் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுகிறதை தான் கர்த்தர் இந்த காலையில் கர்த்தர் ஒரு எச்சரிப்பா இந்த இடத்துல கொண்டு வருகிறார். இந்த சபையில் 10வது மாதத்தை முடிக்கிற தருவாயில் வந்திருந்து இது வரல நீ பயந்த காரியங்களுக்கு பல ஆலோசனைக்கு நேராய் ஓடி இருப்பாய் என்றால், இனி ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள். இனி எந்த காரியமா இருந்தாலும் நான் கர்த்தரை சார்ந்திருப்பேன், கர்த்தரையே நான் தேடுவேன், கர்த்தரை தேடுகிறதுக்கு என் குடும்பத்துக்கு ஒரு முகத்தை நான் படுத்துவேன் அப்படின்னு எந்த மனுஷன் அதை ஆயத்தப்படுத்துறியோ அந்த குடும்பம் சாட்சி சொல்ல அளவுக்கு வெற்றி பெற்று இந்த ஆண்டை கடந்து வருவீங்கயா. நியூ இயர் சர்வீஸ் ஒன்று நடக்கும், நல்லா கேட்டுங்க. இந்த வருஷம் முடிவில் பெரிய ஆராதனை கொண்டாட்டங்களை கர்த்தர் கொண்டு வருவார்.
நீ கம்பீரமாய் வந்து இந்த ஆராதனையை, இந்த ஆண்டை முடிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். Are you with me? என்னோடு கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுதான் உங்களை இவ்வளவு நேரம் ஆயத்தப்படுத்திட்டே இருந்தேன். ஏனென்றால் தூங்கிட்டினா, சோர்ந்து போயிட்டினா, நீ கர்த்தர் பேசுற காரியம் உனக்கு இன்னும் ஒண்ணுமே உரைக்காது. இன்னைக்கு உனக்குள்ள உரைக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோசபாத் சொல்றாயா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதா வெங்கு என்ன சொல்லிட்டான், எப்பா நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா கொடுத்துனீங்க, எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்க, கமான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஜெயம் வருகிறதுக்கு கர்த்தர் நம்ம இடத்துல பேசுற வரையில நாம சும்மா இருக்க கூடாது, கர்த்தரை தேடுவோம். வைராக்கியம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, கர்த்தரை தேடி கர்த்தரிடத்துல பதில பெற்றுக்கொள்வேன்ற வைராக்கியம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆன்சர் கிடைச்சிச்சு. புரியுதா? புரியுச்சுங்களா? நமக்கு ஒரு காரியம் உதிச்ச உடனே நல்லா இங்கே தான் உதிக்குதுன்னு வச்சுங்க, சென்டரில் இந்த சைட்லேருந்து பல யோசனை வந்துனே இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் பேங்க்கில் காசு இருக்குது, அதை வச்சு சமாளிச்சிடலாம், இல்லைனாலும் இவன் தரேன்னு சொன்னால், அவங்க ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொன்னால், இப்படி என்ன பண்ணோம், ஒரு பக்கம் வேலை செய்யுதுன்னு இருக்கும், ஒரு பக்கம் என்ன பண்ணோம், ஜாப் பண்ணி தான் பார்க்கலாமே. ஃபெயிலியர், அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர், அந்த விசுவாசி ஃபெயிலியர். அங்கே தோணின உடனே இந்த சைடு இருக்கிறதெல்லாம் எரேஸ் ஆகிட்டு, எல்லா இடத்துலையும் என்ன நம்ம வேலை செய்யணும், இந்த முழு இந்த பிரெயினில் என்ன நம்ம வேலை செய்யணும், கர்த்தரை தேடுவேன், கர்த்தர் இன்னைக்கு எதை தப்பி வைப்பார். உங்கள்கிட்ட இருக்கிற பணம்லாம் ஒன்றுமே இல்லை, அதுக்கு மேலே அது பிரச்சனையாக கூட மாறிடும் சில நேரத்தில். அதனால தான் சொல்கிறேன், அதை சார்ந்து இருக்காத. அவரில் பரவாயில்ல, மாமாவை கூப்பிட்டுடலாம், இவரை கூப்பிட்ட, டேய் அவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே முடியாதுன்னு சொல்லுவார் திடீர்னு, தெரியுமா அவனுக்கு? நீ நம்பி இருக்கிற மாமா முதல்ல எடுத்தோன்னு என்ன சொல்லுவார், என்னாலாம் முடியாதுப்பா, நீ என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்குறியப்பா, வேணாம். யோசபாத்துக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி, there might be friendly kingdoms, there might be neighboring friendly kingdoms. You understand what I'm saying? நான் சொல்கிறேன்ல, அவருக்கு கொஞ்சம் அவர் கூட இணைந்து செயல்படுறதுக்கு சில ராஜ்யங்கள் பக்கத்தில் இருந்துச்சு. நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சொன்னேன் இல்லையா, ஒரு ராஜானா என்ன சும்மாவா, இவ்வளோ பெரிய சேனையினுடைய ராஜா, இவ்வளோ பெரிய இது கமாண்டர், லெஃப்டினன்ட் கமாண்டர், சோல்ஜர்ஸ், அது இதுன்னு 10,000 பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் மூளை யூஸ் பண்ணுற எத்தனையோ பேர் இருந்திருப்பான். இன்றைக்கி மாத்திரம் நினச்சிக்காதீங்க, இன்றைக்கி தான் அது இதுன்னு வந்துடுச்சு. அன்றைக்கி எல்லாம் மூளை யூஸ் பண்ணி என்ன வேணா செய்கிறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கோம். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஓடி போய் ஒளிஞ்சு அது வழியாக போய் பார்த்துட்டு என்ன எல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. யாரையுமே கூப்பிடல சார். அவன் ஒரு புருஷனாக வீட்டில் இருப்பனா, ஒரு தலைவனாக அந்த வீட்டில் இருக்கிறனா, நீ எழும்பி முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்படுவா என்றால். நிறைய பேருக்கு அந்த வார்த்தையை பொண்டாட்டிகிட்ட சொல்கிறதுக்கே பயம். இன்னும் கெட்ட வார்த்தை மாதிரி ஜோம் பண்ணலான்னு அது என்ன பண்ணோம், அடித்து தொடப்பக்கட்டை எடுத்து அடிச்சிடும்ட்டு பயந்துருவோம். நம்ம பார்த்துக்கிறீங்களா, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுற ஜோம் பண்ணலான்னு, ஏய் வாயமுன் சும்மா நீ நான் ஜோம் பண்ண மேற்கிறேன் எதனா சொல்கிற போதுனே பயந்து, அந்த ஜோம் பண்ணுறத சொல்கிறதுக்கே பயந்துன்னுக்குறாங்க. சொல்லி ஆகணும். யார் என் கூட இருக்கிறீங்க? யார் என்னோடு கூட புரியுது? எத்தனை பேருக்கு இந்த சத்தியம், இந்த வெளிப்பாடுகள் புரிய துவங்குது? சார் அப்படியே காலம் போயிட்டு இருக்கக்கூடாது சார். மேடம் அப்படியே காலம் போயிட்டே இருக்கக்கூடாது மேடம், கொஞ்சம் விழிப்புக்குள்ளே வரணும் மேடம். அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஆவிக்குரிய எசன்ஸை நம்ம வாழ்க்கை இல்லாமே கடந்து போய் கொண்டிருப்போம். கர்த்தர் சில இடங்களில் நமக்கு சோதனையும் நமக்கு இக்கட்டுகளை கொண்டு வருவது காரணம் என்ன தெரியுமா? நம்ம விழித்து இந்த சத்தியத்தில் நிற்கும்படிக்க தான் கர்த்தர் அநேக நேரங்களில் இக்கட்டுகளையும் சோதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். உன்னை கைவிட்டுட்டாரு, ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு தள்ளி விடுறதுக்கல்ல, நீ என்றைக்கு விழித்து கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்படுகிறாய் என்பதை பார்க்கிறதுக்காய் தான், காத்திருக்கிறதுக்காய் இந்த காரியத்தை முடிவோடு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என் கூட தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உன் ஆலோசனையெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் வா. யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? நம்ம வீட்டில் நம்ம நினைச்சுக்கிறோம், நானும் என் பொண்டாட்டியை ஜெபம் பண்றோம். தப்பு, நிறுத்து. ராஜாவை என்ன பண்றான் பாருங்க. என்னோடு கூட 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதை வாசிக்கலாம், வாசிங்க என்னோடு கூட. அதே 20ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறேன். அந்த 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் யூதா கோத்திரத்தார் அனைவரும், சொல்லுங்க அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், சொல்லுங்க குழந்தைகளும், பெண் சாதிகளும், குமாரரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
யார் யாரு சொல்லுங்க சார். ஒரு கேள்வி கேட்டால் பதில் கொடுங்க. 3-4 கேட்டகரி சொல்லிக்குதுல. யார் யாரு? அனைவரும் குழந்தைகளும். நம்ம வீட்டில் நம்ம இதெல்லாம் சொல்கிறதுக்கே அப்பா ரொம்ப ஒரு முக்கியமான அப்பா வந்து ஒரு இக்கட்டில் மாட்டிருக்கிறேன். இதில் ஏசப்பா தான் நம்மளை விடுதலை ஆக்குவார். நீ நம்புறல ஏசப்பாவை? என் கூட சேர்ந்து நீ ஜெபம் பண்ணணும். என்னைக்காவது உன் பிள்ளைகிட்ட சொல்கிறியா? சொல்லியிருந்தா சோத்திரம், சொல்லனா மாற்றிக்கோ. நீ ஏன் சமாளிச்சுக்கிறதுக்கு கர்த்தர் குடும்பத்தை தரல. என் கூட இருக்கிறீங்களா? ஆம்பளை சிங்கம் நான், மீசையை முறுக்கிட்டு நான் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். அது உலகத்தில் வேலைங்கன்னா வெளில போய் பண்ணு. கர்த்தரிடத்தில் செய்கிற காரியத்தில் ஒருமுகப்படுங்க. யார் என் கூட இருக்கிறீங்க? நிறைய வாலிப பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. முதலாவதில் கேட்டீங்க, ரெண்டாவதில் கேட்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். குடும்பங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற வாலிபர்கள் கவனிங்க. இதுவரையில் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை ஜபத்தில் இன்வால்வ் பண்ணுங்க. உன் பிள்ளை ஜபத்தில் உங்க கூட உட்காரலன்னா அது தூங்கிடுச்சு. என்ன தூங்கிடுச்சு? தூங்கினே தான் இருக்கும் லைஃப் ஃபுல்லா. எழுப்பி உட்காரவை. உன் சூழ்நிலையை சொல்லு. இல்லை ஏசப்பா தான் நம்மளை காப்பாற்றுற நல்லா தெரியும். நம்ம கையை பிடிச்சி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு முகப்படுத்தி பாருங்க. ஓ ராஜா செய்கிறான். எதுக்கே அந்த அவசியம்? ராஜா செய்கிறாரு. அவன் எவ்வளவு கர்த்தரை சார்ந்திருந்தான் என்பதை தான் இதற்குள்ளே அதனுடைய ஆழத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்க துவங்கினார். அல்லது ஆண்டு சொன்ன கண்டிப்பா போய் சபையில் போய் இதை சொல்லு. என்றைக்கு என் ஜனம் ஒருமுகப்பட்டு ஒன்று கூடி வருகிறார்களோ அன்றைக்கு வெற்றியுடைய ஆரம்பம் அதுதான் என்று கர்த்தர் சொல்றாரியா. நம்ம சபையிலே அந்த ஒரு கேவலம் ஜபம் அப்படின்னா குறிப்பிட்டதுக்கு தான் குறிப்பிட்ட ஆளுங்க வருவாங்க. மென்ஸ் ஃபெலோஷிப் எல்லாரும் வர மாட்டாங்க. விமென்ஸ் ஃபெலோஷிப் எல்லாரும் வர மாட்டாங்க. சில்ட்ரன் ஸ்கூல் எல்லாரும் போக மாட்டாங்க. கட்டதெல்லாம் கட்டு கொடுத்து யாரையா கட்டு கொடுப்பா? என்ன அது? இன்னைக்கு நேரடியாக பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். இதற்கு பிற்பாடு தீர்மானம் பண்ணீங்க. இந்த இடத்துக்கு வந்து இந்த சத்தியத்தை கேட்கணுமா இல்லை வேற என்ன கேட்கணுமா? அது உங்களுடைய முடிவு. என்னுடைய முடிவு சத்தியம். என்னுடைய முடிவு சத்தியம். இந்த சத்தியத்தின்படி ஒரு ராஜாக்கு அந்த தீர்மானம் எடுக்க முடியும் என்றால் இன்றைய ஊழியக்காரனாய் இன்றைக்கு நின்று நான் சொல்றேன், இந்த சபை ஒருமுகப்பட்டு ஒரே சிந்தையோடு கூட தரித்து நிற்கிற பட்சத்தில் ஆச்சரியமான ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். இதை தான் தம்பி உன் குடும்பத்திலையும் சொல்றேன். அவனா புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட வேண்டியதில்லை. நீங்க சொல்லுங்க, ஏசாமி அற்புதம் செய்ய வல்ல முடிய தேவன். இன்றைக்கு ஒரு சூழ்நிலையில நாம நிற்கிறோம். இதை ஏசாமி தான் விடுதலையாக்க முடியும். நீ கேட்டா இன்னும் ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உன் பிள்ளைய பாரு. உன் பிள்ளையுடைய ஜபம் வல்லமையாயிருக்கும். என் பிள்ளை கஷ்டத்தையே தெரியாமல் வளர்க்கத்தேன். நல்லது. கஷ்டத்தையே தெரியாமல் வளர்த்த தாப்புனே நாளைக்கு அவனை இன்னும் கஷ்டப்பட வைக்காத. சொல்லி ஜோம் பண்ணவே. அதுக்குன்னு சாப்பாடை கட் பண்ணாத. அதெல்லாம் give him the privilege what you want to give, but don't cut him from the privilege of praying. ஜெபிக்கிற ஸ்லாக்கியத்தில் தான் அவனை துண்டுபடுத்துவாய் என்றால், ஒருமுகப்படுத்தாமல் நீ மாத்திரம் செஞ்சா நடந்தனா அதுக்கு குடும்பம் அவசியம் இல்லை சார். குடும்பத்தை கர்த்தர் ஏன் ஏற்படுத்துகிறார்? ஏன் ஒரு ராஜ்யம், ஒரு ராஜா, அவனுக்கு அதோடைய ஆழம் புரிஞ்சது. இந்த ராஜ்யத்துக்கு வெற்றினா யோசபாத் தனிப்பட்ட மனுஷன், குடும்பத்துக்கு வெற்றி இல்லையா? இந்த ராஜ்யத்துக்கு அது வெற்றி அவசியம். அதனால எல்லாரும் ஒருமனப்பட்டால் தான் இந்த வெற்றி வரும் என்று சொல்லுகிறாயா? யாருக்கு புரியுது? எல்லாம் மூஞ்செல்லாம் உம்முன்னு ஆயிடுச்சு. உம்மு மூஞ்சி தூக்கி வச்சுக்கோ, எடுத்துன்னு போ. அப்படியே அதை பத்திலாம் கவலைப்படல. சத்தியத்தை சத்தியமாய் சொன்னால் ரிவார்டு மேலேருந்து வரும். நீ கொடுக்குற காணிக்கை நிறுத்துவ, இல்லை இந்த சபைக்கு வராம நிற்ப, அதை பத்தி நான் கவலைப்படலையா? ரிவார்டு மேலேருந்து அது வரணும் யாயா மேல. அதை பேசுறதுக்கு தாயா பலனை தந்துக்கிற, அதை பேசுறதையா எல்லாத்தையும் தர்றாரு என் மேல சக்தி எல்லாம். இந்த சட்டை பேண்ட் முதல் கூட தர்றது எதுக்கு தெரியுமா? அதை சத்தியத்தை பேசுறதையா கொடுத்துருக்கிறாரு. அதில் உம்மு மூஞ்சியை பார்த்தா நான் நிறுத்தணும் நினச்சியா? நிறுத்த மாட்டேன். சொல்றத சொல்லி முடிச்சுட்டு தான் போனா முடிச்சு தான் போனோம். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு, ஏன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு தம்பி, none of the advice is going to work for me.
எந்த ஒரு ஆலோசனை எனக்கு வேலை செய்யாது. கர்த்தரிடத்திலிருந்து வர்ற ஆலோசனை தான் எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நம்புறீங்களா? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை தான் எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தரிடத்திலிருந்து. அப்போ the first thing is that he prepared his people. அவன் ஜனத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான். ரொம்ப அழகாகுது அந்த வார்த்தை. எனக்கு திரும்ப ஒரு துடி திரும்ப ஒருமுகப்பட்டு. அதுலேயே எத்தனை பேர் இருப்பாங்கல்ல, பல கேட்டகரி இருக்குது. நம்ம வீட்டிலே இருக்குது. 4 பேர்னா என் பையன் ஒரு மாதிரி சார், அதெல்லாம் ஒத்து வர மாட்டான். என் பொண்ணு ரொம்ப அது ஒரு மாதிரி தொட்டா சினிங்கி, அது கோச்சுக்க எல்லாத்துக்கும். என் ஒய்ஃபா ஐயோ, 4 பேர் 4 விதம் போது ஒரு ராஜ்யம் ஆச்சு. அதிலே ஒருத்தர் பார்ப்பான், இதுக்கெல்லாம் ஜபம் அவசியமா? அந்த ஆள் தான் பைத்தக்காரன், நீ போறியான்னு ஒயிட் என்ன பண்ணுவான். ஆனால் எல்லாத்தையும் அவன் ஒருமுகப்படுத்த துவங்கினான். அல்லேலூயா. யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? எங்கே ஒருமுகம் வருகிறதோ அங்கே ஒரே முகமாய் செயல்பட துவங்க முடியும். எங்கே ஒரு முகம் வருகிறதோ அங்கே ஒரே முகமாய் கர்த்தருடைய முகம் அதில் வெளிப்பட துவங்கி அதிலிருந்து வர வேண்டிய வெளிச்சம் அதற்குள்ளேருந்து புறப்பட்டு ஒரு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் தான் நம்ப துவங்குறீங்க? அதனால தான் கர்த்தருடைய ஆலோசனை போல வேற ஒரு ஆலோசனை இல்லை. ஆலோசனையிலே ஆச்சரியமான தேவனுடைய தேவன். அல்லேலூயா. முதலாவதாக அவன் சொல்றாரு, மை காட் இஸ் a wonderful counselor. என்னுடைய ஆண்டவர், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் ஆச்சரியமான ஆலோசனை தருகிற தேவன். முதலாவது சொல்றான். சொல்லிட்டு ரெண்டாவது பாருங்க, நேரடியாய் 11ஆம் வசனத்துக்கு நேராய் வருகிறேன். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் என்னோட கூட அதை பாருங்கள், நான் வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களுக்கு நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பேலன் இல்லை, செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் தன்னை வெறுமையாக்கி, என்கிட்ட இதற்குரிய எதுவுமே இல்லை. என்னதுங்க சொல்லுங்களேன், புரியுறவங்க என்னோட பேசிட்டே இருங்க. தூங்குனா கூட விழிச்சுட்டு பேசுங்க. சொல்லுங்க, என்னதுங்க? ஜபத்தில் போகும்போது நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே, இதெல்லாம் உம்மிடத்துல கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க அதை கொஞ்சம் கவனிங்க. He said 2 things very strongly. He said, I have no strength, I have no strategy. 2 விஷயத்தை ரொம்ப தீர்வா சொல்றாரு. ஒன்னு சொல்றாரு, பலம் இல்லை. பலம் இருந்துச்சு. பலம் இருந்துச்சுன்னா எப்படி? இவங்கிட்டே படைபலம் இருந்துச்சு. முடிஞ்சளவுக்கு அடிக்கலாம். நமக்கு இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? நான் ஒரு 10 பேர் சண்டைக்கு வந்தாங்கன்னா ஒரு 2 பேர்னா அடிச்சு போட்டுருவேன். அந்த மாதிரிலாம் கூட அவன் பேசலை. நல்லா கவனிங்க எப்படி பேசுகிறான். என்கிட்ட பலன் இல்லை, பலன் நீங்கள் தான் தரணும். ரெண்டாவது சொல்கிறான், என்கிட்ட என்ன செய்யணும் ஸ்ட்ராட்டஜியே இல்லை. சொல்லுங்க. டுடே கார்பரேட்ஸ், டுடே இன்ஸ்டிடியூஷன்ஸ், டுடே companies can work under strategy. But God's people, I'm not saying you make strategies, but you have to go for strategy to God. இன்னைக்கு நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள் சில அது என்ன பிளான் போட்டு அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். நானும் நிறுவனங்களுக்கு வேலை செய்தேன். பிளாக் பெல்ட் முடிச்சிருக்கிறோம். பிளாக் பெல்ட்னா கராத்தலையில் சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் A1 A2 மறந்துச்சு. இதெல்லாம் முடிச்சிங்கன்னா தான் அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ண முடியும். அதில் உட்காந்து ஒரு ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணுவானுங்க. ஸ்வாட் உன்னுடைய பலன் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வாட் இஸ் யுவர் வீக்னஸ், இதில் எதை நீ ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குற, ஸ்ட்ரென்த்தில் எதை, அதில் எது உனக்கு த்ரெட் பண்ணும். அப்போ இந்த ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அடுத்த வருஷம் 2026 28 வரைக்கும் நம்ம இதை தான் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கோம். as a company we need to move ahead with this. It's okay. That's okay for a company, but not for a godly man. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் எதை போய் கர்த்தருக்கு முன்பாக சொன்ன தெரியுமா? எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை ஆண்டவரே. ஸ்ட்ராட்டஜி ஏன்னா என்கிட்ட சக்தி இல்லை. ஒரு வீட்டை வாங்கினோன்னா நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, லோன் எடுத்தேன்னா 80% லோன் தருவான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? ஆக்சிஸ் பேங்க்கில் 80 தருவான், இவன் வட்டிக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டுன்னு கத்திரிட்ட போனா கத்திர சொல்லப்போ அவங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. அப்போ நான் என்னத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்? ஹலோ ஹலோ எத்தனை பேருக்கு புரியுது? See, God says, you come before me, ask my strategy.
என் ஆலோசனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் ஆலோசனையோடு வராத, என் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு உன் ஆலோசனை எல்லாம் வெறுமைப்படுத்திட்டு என்கிட்ட வா. கர்த்தர் சொல்ற, நான் பேசுறேன் உங்ககிட்ட. அல்லேலூயா. ரொம்ப அழகான ஜெபம், எனக்கு அதிகமாக பிடித்திருக்கிற ஒரு ஜெபம். என்ன சொல்றார் ஆண்டவரே, இந்த ஜனத்தை எடுக்கிறதுக்கு எனக்கிட்ட பேலன் இல்லை, நானே என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க இதுவரையில? சும்மா சொல்லக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இதனோடு கூட வர்றீங்க? எதை பேசிக் கொண்டிருக்கிறேன்? சேனைகளின் கர்த்தரை குறித்து சொல்லுகிறேன். இந்த சேனைகளின் கர்த்தருடைய முதலாவது விஷயத்தை சொல்லுகிறேன். ஆலோசனையிலே ஆச்சரியமான தேவன். யாருங்க அவரே? யோசபாத் அறிந்திருந்தான். சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த யோசபாத் அறிந்திருந்தான் என்றால் இன்றைக்கு வாழுகிற நமக்கும் அது தெரிய வேண்டும். என் சேனைகளில் கர்த்தருடைய ஆலோசனை ஆச்சரியமாயிருக்கும். கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்படி ஆச்சரியம். பாருங்க, கையை தட்டும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வருவதாக, சில சோர்வுகள் மாறுவதாக, பலவீனங்கள் தகர்க்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. யோசபாத் தெரிஞ்சதுனால தான் சொல்றாரு, see, I am a king, but I am not going to trust in my own strength. நான் ஒரு ராஜா, என் சொந்த பலத்தை நான் நம்பவில்லை. என்னை சுற்றி இருக்கிற பலத்தை நம்பாம ஆண்டவர்கிட்ட போய் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அப்ப நான் நம்புறேன். 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறபடி இவங்க எல்லாரும் அதை தான் ஜெபம் பண்றாங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், சொல்லுங்க, அனைவரும், குழந்தைகளும், பெண்களும், ஆண்களும், வாலிபர்களும் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல ஜெபத்தை சொல்லி கொடுங்க உங்க வீட்டில். கர்த்தாவை உண்மைதான் சார்ந்திருக்கிறோம். உன் பிள்ளைக்கு, ஏசப்பா இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. எங்க வீட்டில் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, எல்லா ஏழைகளுக்கு தாங்க, சரீரத்துக்கு பலத்தை தாங்க, இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். தெரியுமா? சின்ன வயசுல ஜெபம் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப நாள் அந்த ஜெபம் தான் வந்துனே இருந்துச்சு. அது எதுக்கு பண்றேன்னே தெரியாது. நிறைய நேரத்தில் அப்படி ஒரு 4 ஜெபத்தை சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது போய் செவுத்துக்கிட்டு அப்படி தான் செவுத்துக்கிட்டேன்னு வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டரே போகிறேன், என் கூடவே வாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஐயா, மற்ற மதத்திலே இது நடக்குதுயா, தெரியுமா உங்களுக்கு? மற்ற மதத்துலேயும் ஏதோ இது மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லி போயிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட உறவை உண்டாக்குங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவை உண்டாக்குங்க. நீங்கள் நினச்சிருங்க அவங்க பேசினா அவருக்கு புரியாதுன்னு. அவருக்கு எல்லாரையும் புரியும். அவருக்கு சொல்லுங்க சார், எல்லாரையும் புரியும். பைத்தியக்காரன் பேசினாலும் புரியும், எல்லாரும் பேசுறதும் அவருக்கு புரியும். நீ நினச்சி நம்ம பேசுறதும் அவருக்கு புரியும். டேய், நீ ஜோம் பண்ணாத, வாய முடி, குடும்ப ஜபத்தில் நீலாம் பண்ணாத, தப்பு. இங்க சொல்றாரு, இவர் பண்ற ஜபத்தை எல்லாரும் செஞ்சாங்க. நல்லா கவனிங்க. 13ஆம் வசனத்தில் என்னதுங்க? அவர் என்ன சொல்றாரு? யூதா கோத்திரத்தார் அனைவரும், குழந்தைகளும், சொல்லுங்கயா சத்தமா தான், பெண்களும், குமாரரும் எல்லாரும் அந்த ஜபத்தை நின்று ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றாங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அப்பொழுது என்னைக்கு ஒருமுகப்படுகிறோமோ, என்னைக்கு கர்த்தரை தேடுகிறோமோ, என்னைக்கு நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேரம் ஆயத்தப்படுத்தி ஜெபிக்கிறோமோ, கர்த்தரத்தின் ஆலோசனை வரும். அல்லேலூயா. ஆனால் தான் அடுத்த வசனத்துடைய ஆரம்பமே எப்படி சொல்லுது? அப்பொழுது, சொல்லுங்க, சபை நடுவில் இருக்கிற மத்தியானவின் குமாரனாகிய ஏலின் குமாரன் மகனான பெனையாவுக்கு பிறந்த. நல்லா கவனிங்க. இது ஏன் நான் இதையும் கொஞ்சம் விளக்கணும் விரும்புகிறேன்னா, நம்ம நினச்சிக்கிறோம் பரிசுத்தவான், ரெவரண்ட் டாக்டர், சோ அண்ட் சோ இவர்கள் மூலமாக தான் கர்த்தர் பேசுவார் என்று. கர்த்தர் யார் மூலமாக வேணாலும் பேசுவார். ஒரு மனம் இருந்துச்சுன்னா உன் குழந்தையை எழுந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆலோசனையை கொடுத்துரும். உன் பையனே ஒரு ஆலோசனை கொடுத்துரும். எப்படி தெரியுமா கொடுப்பான்? டாடி கர்த்தர் பார்த்துப்பார், நீங்கள் பயப்படாதீங்க. யார் என் கூட இருக்கிறீங்க? நீ கர்த்தருக்குள்ளிருந்து அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்வாய் என்றால் நீ தைரியமாக மாறிடுவேன். நான் ஜெனிஃபர் மூஞ்சி ஒரு மாதிரி உம்முனுக்குது, சந்தோஷமா இரு. சொல்லு, கர்த்தர் பார்த்துப்பாரு. சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துப்பாரு. 2 ஜெனிஃபர் உட்கார்ந்தால யாரை சொல்றேன்னே தெரியாமல் குழப்பிடுவீங்க. நல்லது, அப்படி தான் குழப்பி விடணும். சொல்லுங்க, என்னதுங்க? கர்த்தர்.
உடனே அப்படி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விட மாட்டேன். உன்ட்டெல்லாம் சொன்னேன்னா நான் தான் சொன்னேன், அதில் நீ சத்தியத்தை கேளு. உடனே நம்ம அப்படி யார் இருக்கோம், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. யாருன்னா ஒருத்தர் அப்படி தட்டி தட்டி எழுப்பினே இருப்பேன் நான். இது வீட்டு கூட்டம் மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் என்னென்றால் அது சத்தியத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே வந்த ஒரு மனுஷன் அதை கேட்காம போகக்கூடாது என்று கர்த்தரின் இடத்துல எச்சரித்தபடினால்தான் இன்னைக்கு எழும்பி அந்த சத்தத்தை உயர்த்தி உங்களை தட்டி தட்டி எழுப்பி பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலில் உட்கார்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி ஆலோசனை நாடும் பொழுது, அதில் ஒரு மனம் இருக்கும் பொழுது சொல்லுங்க, ஒரு மனதோடு கூட நாடும் பொழுது, ஒரு மனதோடு கூட நாடும் பொழுது கர்த்தர் ஆலோசனை தராமல் இருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஆலோசனை தராமல் இருக்க மாட்டீங்க. ஒரு மனமா தேடும் பொழுது ஆலோசனை வரும். நல்லா கவனிங்க, அடுத்த வசனத்தை சொல்லுது, 14ஆம் வசனத்தில். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது. அந்த ஆலோசனை எப்படி திரும்ப வருது? அப்பொழுது அங்கிருந்தே ஒரு ஆளை கர்த்தர் எழுப்புறார். அவர் யாருன்னா கோவிந்தசாமி அவங்க தாத்தா, அதுக்கு அடுத்த தாத்தா முன்சாமி, முன்சாமியை கடந்து ஒருவேளை அவங்க மதம் மாறின ஒரு முகமது, இவங்கெல்லாம் கடந்து வந்த ஒரு சந்ததியில் யாசேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். ஜாசேல், ஆமீன். இந்த பேரெல்லாம் நிறைய பேர் வைக்க மாட்டோம். யாசேல் இவர் யாருங்க? நமக்கு யாரெல்லாம் தெரியும்? ஆபிரகாமை தெரியும், நமக்கு யாரை தெரியும்? ஈசாக்கு தெரியும், நமக்கு யாரை தெரியும்? யாக்கோபை தெரியும், நமக்கு யாரை தெரியும்? யோசேப்பை தெரியும், நமக்கு யாரை தெரியும்? தாவீதை தெரியும். கர்த்தருக்கு எல்லாரையும் தெரியும். கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர், பிரபலமானவர்களை கொண்டு மாத்திரம் பேசுகிறவனுடைய ஆண்டவர் அல்ல. எந்த மனுஷன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறானோ அவனை கொண்டு ஒரு தேசத்துக்கே ஆலோசனை கொண்டு வருகிறவனுடைய ஆண்டவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறபடினால தான் இன்றைக்கு 2 கால்களை பதித்து இந்த இடத்துல சொல்றேன். உன் பிள்ளைகளை, உன் சந்ததிகளை, சகோதரிகளை, படிக்காதவர்களை, படித்தவர்களை எல்லாரையும் ஒருமுகப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனை யாரை கொண்டு வேணாலும் வரும். என் கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்போ ரைட்டு எல்லாரும் ஒன்னாயிட்டீங்க சொல்றாரு. அவன் பெரிய தீர்க்கதரிசி இல்லை சார், தீர்க்கதரிசி வம்சத்தில் வரல சார். உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் லினேஜ், ஐ மீன் அவனுடைய தலைமுறைகள், அவனுடைய சந்ததிகளை வாசி பார்த்தீங்கன்னா அவன் சும்மா ஒரு குடும்பத்தில் வந்த ஒரு லேவியின் குடும்பத்தில் இருந்தவன். அவனுடைய கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினதுனாலே சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இறங்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இறங்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இறங்கின உடனே நான் எழும்பி சாட்சியாய் மாறி விடுவேன். அல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருக்கும் பொழுது ஞானம் எனக்குள்ள வருகிறது, அறிவு எனக்குள்ள வருகிறது, ஆலோசனை எனக்குள்ள வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் மேல் அசைவாடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். தரிசன இடத்துல போய் பேசி இயேசு நல்லவர் என்று சொல்லுவேன், இயேசு அவனை தொடர்வார். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இறங்குறாரோ அவர் எழும்பி பேச முடியும். அல்லேலூயா. அதற்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு நிறைய காரியம் செய்யறதுக்கு பதில் ஒன்றை தான் உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தாழ்த்தி ஜெபித்தாலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின்னு சொல்லுது. அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது சேமம் உள்ளுக்குள்ள இறங்குது. 2 நாளாம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு கூட்டம் ஒருமுகப்பட்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறது. யாரும் எந்த ஒரு ஆலோசனையிலும் துடிக்கல. எல்லாரும் உட்கார்ந்து அங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது யாசியேலை கர்த்தர் எழுப்புகிறார். யாசியேல் எழும்பி பேசுறான். என்ன தெரியுமா சொல்றான்? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எல்லாரும் கேளுங்க. யோசபாத் ராஜாவே, நீங்க பெரிய ராஜா தான், ஆனா கேளுங்க நான் சொல்றத. அவன் சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க இந்த ஜனத்துக்கு பயப்படாதீங்க. யோசபாத் எதை முதல்ல செஞ்சாரு? கரெக்டா பதில் கொடுங்க. பயந்தார். 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? யோசபாத் பயந்து கர்த்தரை தேடினான். இப்ப முதல் கர்த்தருடைய பதில் என்ன வருது? பயப்படாது. அல்லேலூயா. சொல்லுங்க, எது முதல் ரெக்வஸ்டோ அந்த ரெக்வஸ்டுக்கு முதல்ல பதில் வந்துடும். அல்லேலூயா. What is your first request? The first request gets an answer immediately. Hallelujah.
யோசபாத் பயந்து நிற்கிறாருன்னு நல்லா தெரிஞ்ச ஆண்டவர் சொல்ற முதல் விஷயமே கர்த்தர் சொல்றாரு, யோசபாத்தே ஜனங்களே எதை பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. முதல் ஆலோசனை, ஆச்சரியமான ஆலோசனை. அல்லேலூயா. ஏனென்றால் இவருக்கு தேவ பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த இடத்துல இருந்தபடினாலே அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இல்லனா என்ன சொல்லியிருப்பாங்க? டேய் நீலாம் ஒரு ஆளுன்னு பேச வேண்டியா, உட்காரா, எவ்வளவு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, ஆசாரியர் இருக்கிறாரு, ராஜா இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி எழுந்து நீ பேசுறியா, உட்கார். யாருமே அங்க பேசல சார். ஏன்னா அந்த இடத்துல தேவ ஆவியானவர் நிரம்பி இருந்தார். உங்க வீட்டில் தேவாவியானவர் நிரப்பி இருப்பார் என்றால் ஆலோசனை யாரை கொண்டு வேணாலும் வரும். இந்த சபையிலே தேவாவியானவர் நிரப்பி இருக்கிற பட்சத்தில் ஆலோசனை கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் கொண்டு வருவார். அந்த ஆலோசனை அபத்தமாய் இருக்காது. கர்த்தரிடமிருந்து வருகிற ஆசீர்வாதமான ஆலோசனை ஜெயத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவாய் அதை கர்த்தர் கொண்டு வருகிறதுக்கு எப்பொழுதும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆலோசனை பெற்றுக்கொண்டுட்டு சொல்றாரு, என்ன சிம்பிள் சொல்யூஷன் தான். பெரிய யுத்த ஸ்ட்ராட்டஜிஸ், ராக்கெட் சயின்ஸ்லாம் ஆண்டுறாங்க பேசல. நம்ம சொல்ற கலங்காமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, அவங்களுடையது, அவ்வளோதான். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல. இந்த யுத்தத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். திருக்கசனமாக எழும்பி சொல்கிறேன், உடைய குடும்பத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போராட்டத்தை யாராலுமே தீர்க்க முடியாது என்று போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் எளிமையாய் ஒரு பதிலை கொண்டு வருவார். அந்த பதில் உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் ஆமென் ஒரே நாளில் எல்லாவற்றையும் தீர்க்கிறதுக்கு ஏதுவாக இது மாறிவிட முடியும். அல்லேலூயா. யோசபாத்து ஜனங்கள், பிள்ளைகள், சகோதரிகள் உட்கார்ந்து எழுந்து அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை செய்கிறார்கள், ஜெபித்தார்கள் ஒருமனப்பட்டு. கர்த்தர் எழும்பி தம்முடைய ஆவியில நிரம்பி ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த யுத்தம் உனக்குரியது அல்ல. அல்லேலூயா. நீ நினைக்கிற இந்த யுத்தத்தை நீ போய் பண்ணணும், நீ பண்ண மாட்ட. இந்த யுத்தம் உனக்குரியது அல்ல, இதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எகுவேல் வனாந்திரத்துக்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சிம்பிள். சொல்லுங்க, சிம்பிள் சொல்லிடுங்க. அவ்வளோதான். கர்த்தர் சொல்கிறார், நீ பெருசாலாம் போயிட்டு அதுக்குன்னு போய் காலைல எக்ஸசைஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டுலாம் போவானா. நீ பாட்டு இந்த காலைல சாப்பிட்டுவிட்டு என்ன பண்ணு, நீ போ, யுத்தத்தை நான் உனக்காய் செய்து முடிக்கிறேன். அல்லேலூயா. இதுவரையில் யார் பேசினா ஃபிட்டிங்காக கரெக்டாக ஒரு பதில் கொடுத்துருங்க பார்க்கலாம், சக்ஸஸ் வந்துடும். யார் பேசுனா? யார் பேசுனா? பிசு பிசு பிசுலாம் கூட சத்தம் போட்டு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க, யார் பேசுகிறா? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு 3-4 வாரமாக வேற ஒருத்தர் பேசினாங்க இந்த இடத்துல. உங்கள் குடும்பத்தில் சில நேரத்தில் உன்னை எழுப்பி பேசுவார் வைப்பார். ஒரு ஜபத்தில் சில நேரத்தில் உன்னை தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் ஆவியில் நிரப்பி பேச வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் போதும். 1000 காரியத்தை பேசுகிறது ஒரு மனுஷனை எழுப்பி கர்த்தர் ஒரு தேசத்துக்கே ஒரு ஆலோசனை கொடுக்க கர்த்தர் வல்ல முடியவராக இருக்கிறார். அதை தான் இந்த காலையில் ஆச்சரியமான ஆலோசனை என்று நான் உங்களிடத்தில் சொல்ல முடியும். சில நேரத்தில் நான் உட்கார்ந்து கேட்கும்படிக்கு யாரோ ஒருவரை கொண்டு கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு வல்ல முடிய தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே நானே பேசணும் இல்லை, யாரையும் கொண்டோ கர்த்தர் பேசுவார். அப்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே, அவர் ஒரு மனுஷனை கொண்டு பேச வல்லவராக இருக்கிறார். யாசேலை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. எழும்பி பேசுறவனே ராஜா கம்முன்னு கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறான். எல்லா படை வீரர்களும், ஆலோசனைக்காரர்களும், ஜனங்களும், பெண் ஜாதிகளும், பிள்ளைகளும் எல்லாரும் உட்கார்ந்து அவன் ஒரு மனுஷன் பேசின வார்த்தை கேட்கத்தக்கதாய் ஆவியானவர் ஒரு மனுஷனை கொண்டு பேசுகிறதுக்கு ஏதுவாய் மாறினார்கள். எனக்குள்ள ஒரு பெரிய காரியம் என்ன தோணுதுன்னா, அவன் எவ்வளவு கர்த்தருக்குள்ள ஆயத்தப்பட்டிருப்பான் என்றால் அத்தனை 1000 லட்சம் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து கர்த்தர் பேச வைப்பார். பைபிள் ஸ்கூல் கிடையாது, தியாலஜி கிடையாது, பெரிய படிப்பு கிடையாது, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் எனக்கு தெரியாது.
ஆனால் அவனுக்குள்ள கர்த்தருக்கு நேராக ஒரு ஆயத்தம் இருந்தபடினாலே அன்றைக்கு காரியத்துடைய உத்தரவுக்கு கர்த்தர் அந்த ஒரு மனுஷனை எழுப்புகிறார் என்றால், இந்த இடத்துல அந்த ஒரு மனுஷன் நான் என்று நீ கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுகிற பட்சத்தில் உன் மூலமாய் பெரிய பெரிய ஆலோசனை கர்த்தர் கொண்டு வர முடியும். தேசங்களுக்கு கொண்டு வருவார், ராஜ்யங்களுக்கு கொண்டு வர முடியும், உன் குடும்பங்களுக்கு கொண்டு வர முடியும். உனக்கு பின் வருகிற சந்ததிகளுக்கு சில காரியங்களை எழும்பி பேசுகிறதுக்கு ஏதுவாய் கர்த்தருடைய ஆலோசனை உன்னை கொண்டு பிறப்பிக்கப்படும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆயசையில் நீங்கள் தேடி பார்க்க முடியாது. எடுத்து பாருங்க. That one time God raised him, he spoke. He's not like Elijah, Elisha, எலியா எலிசாவை போல தொடர்ந்து எழுப்பினார். ஒரு யுத்தமே ஓய்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ராஜா எழுந்து சொல்றாருப்பா, இந்த வார்த்தையின்படியே செய்வோம். ரைட்டுப்பா, நீ பேசிட்டியா, உட்காரு. கட்சிச்சு, டிப்பு கட்சிச்சு. இப்போ நான் அதை வச்சு டெவலப் பண்ணி பேச போகிறேன்லாம் அவர்லாம் ஒன்றும் சொல்லலை. ஒரே வார்த்தையை சொல்கிறார். நல்லா கவனிங்க. 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனமான வார்த்தையை நம்புங்க, சித்தி பெறுவீர்கள், வெற்றி வந்துடும். 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாரு? கர்த்தரை நம்புங்க. நம்ம எதுலையுமே தோற்று போக மாட்டோம், ஜெயமாக இருந்துருவோம். இந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றார், அதை நம்புங்க, கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? 22ஆம் வசனத்தில் வாசிருங்க. வாசல் அதிகம் ஒன்றுமே பெருசாக செய்யலை. அவங்க பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, சொல்லுங்க, அதுதான் அவங்க எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் வார்த்தை வந்துடுச்சு. யாசேல் பேசுனா அவன் போயிட்டான். ராஜா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். நம்புங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பிடுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமாய் கொண்டு வந்திருக்கிறார், அதை அப்படியே என்ன பண்ணுங்க, நடக்கணும், என்ன பண்ணுங்க, பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி கொண்டாட துவங்கினார்கள். அல்லேலூயா. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடுற. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, வாசிங்க 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 வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. யூதாக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேர்மல தேசத்தாரையும் எல்லாரையும், ஏராளமான போட்டுச்சுல 2ஆம் வசனத்தில், அந்த ஏராளமானரையும் அவங்களே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நம்ம ஆலோசனை நினச்ச உடனே, பிரதர் பெருசாக ஏதோ பயங்கரமாக இப்போ ஒரு நோட் புக்கெலாம் எடுத்துன்னு போடனே பயங்கரமாக ஏதோ நடக்கும். இல்லைங்க, உடனே சிம்பிள் தான். என்ன, இருதயம் ஆயத்தமாக இருந்தது. இருதயத்தை வெறுமையாக்கி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டு, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு கர்த்தரை சார்ந்து இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் சுலபமாய் காரியத்தை மாற்றி போட்டார். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? இதுவும் சேனைகளின் கர்த்தராலே வருகிறது. எதுவும் சேனைகளான் கர்த்தரால வருது? ஆச்சரியமான ஆலோசனை சேனைகளின் கர்த்தராலே வருகிறது. ஆமென். மகத்துவமாய் முடிச்சிருவார். அதுவும் கர்த்தரே பார்த்துப்பார். இவங்களை யாருமே போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சண்டை போடுங்களும் சொல்லலை, ஆலோசனையும் கொடுத்துட்டாரு. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். இந்த சரித்திரத்தை சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடணும்டா. அவங்கள சொன்னார், நீ எதுவுமே போராடாத, நீ இருக்கிற மாதிரியே இரு, என்னை நம்புறல, என்னை நம்பிட்டு நீ பாட்டு ஜெபம் பண்ணிட்டு நீ பாட்டு பாடிட்டுருன்னு. இவங்க எல்லாம் சந்தோஷமாக கையை தட்டி பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. கர்த்தர் அவனுங்களுக்குள்ளே நல்லா புறப்பட்டு வந்தானுங்க. 3 பேரும் என்ன பேசிட்டு வந்தானுங்கன்னு தெரில. நம்ம அடித்து இவனுங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடணும். இதோட இஸ்ரவேல்ன்ற பேரே இருக்கக்கூடாது, யூதான்ற பேர் இருக்கக்கூடாதுன்னு பேசி வந்திருப்பானுங்க. அப்படி தானே இருக்கும் சண்டைக்கு வர்றவன். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, டே என் ஜனத்தின் மேலேயே கை வைக்கிற, நீ பாருன்னு சொல்லிட்டு உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறேன்னா அவனுங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரில. ஒருத்தன் காலம் இன்னொருத்த மெரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை அவன் பிள்ளைய இவன் பிடிச்சி இழுத்தானான்னு தெரில, என்ன பண்ணானுங்க தெரில. எங்கேயோ சின்ன லெவல் ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. ஒருத்த மாற்றி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அவனுங்களே வெட்டு உண்டு எல்லாரும் முடிச்சுக்கிட்டானுங்க. கர்த்தர் இந்த பக்கம் கூட வர விடாமல் கர்த்தர் யுத்தத்தை அமைதலாய் ஓய்வு பண்ண. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? என்ன பேசிட்டு இருக்கிறேன்? ஏதோ என் நேரம் போகிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன்னா? இந்த ஆண்டை முடிக்கிறதுக்கு வந்துட்டோம். 2 மாதம் சாதாரணமாக போயிடும் சார். 10 மாதம் போயிடுச்சுன்னா 2 மாதம் நான் பெரிய விஷயமா? இந்த ஆண்டை வெற்றியாய் முடிக்கணும்னா உனக்குள்ள ஒரு பெரிய ஆயத்தம் அவசியமாக இருக்கிறது. உட்காந்து பல காரியங்களை திட்டம் பண்ணலாம். இந்த வருஷம் என்னால் முடியல, 26ல் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன். நல்லது,
மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆனால் அது கர்த்தருடைய ஆலோசனைப்படி வந்துச்சுன்னா அது ஜெயமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைப்படி அது நடக்கும் என்றால் ஆச்சரியமாகவும் கர்த்தர் உனக்கு ஆலோசனை தருவார், செஞ்சும் அவரே முடிச்சிடுவார். சில நேரத்தில் நாமளே நமக்கு தோணுதை செய்கிறதுனால தான் நாமளே முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் போய் நிற்கிறோம். புரிஞ்சிச்சா? கொஞ்சம் பேர் கூட புரியலையா? ஒரு 4 பேருக்கு புரிஞ்சுக்கு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை உங்கள் தாழ்மைக்காய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களுக்கு நல்ல உயர்வை தரட்டும். நாமளே ஒன்று தோன்றுறது, இது செஞ்சா நல்லாயிருக்கும். நம்ம ஆலோசனை வேஸ்ட்டு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டு, ஆண்டவரே இப்படி அடிக்கடி தோணுது, அதை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை தாங்க அப்படின்னு செபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்குரிய எல்லா வழியும் திறப்பார். அல்லேலூயா. இதுதான் இந்த பகுதியில் நான் பார்க்குற ஒரு யுத்தத்துக்கே கர்த்தர் ஜெயத்தை தருவார் என்றால், 3 ராஜ்யங்கள் ஒன்றாய் சேர்ந்து வந்தால் அதிலேயே ஜெயத்தை தருவார் என்றால், நாம் கேட்கறதுலாம் ஒன்றுமே இல்லாத காரியம். ஒரு பிஸ்னஸை கேட்பீங்க, ஒரு வீட்டை கேட்பீங்க, ஒரு திருமணத்தை கேட்பீங்க, ஏதோ சின்ன சின்ன விஷயம் எல்லாம் உலகத்தில் நடந்துட்டானப்பா இருக்குது. அதை கர்த்தருடைய வழியிலே பெற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தருக்குள்ளே போய் உன்னை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வாய் என்றால் மகத்துவமாய் கர்த்தர் செய்து முடிக்க வல்லமையாயிருக்கும்.